திண்டுக்கல் VM சந்தில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் அனைத்தும் நிரம்பி தெருவழியாக செல்வதால் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதுகுறித்து மாநகராட்சியில் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அப்பகுதி வாசிகள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். திண்டுக்கல் VM சந்து, இந்த VM சந்துல சாக்கடை 5 நாளா அடைச்சு பெரிய இம்சை, வீட்டுல இருக்க முடியல, வாடை தாங்க முடியல, சுகாதார கேடு பயங்கரமா இருக்கு. இங்க பக்கத்திலே ஸ்கூல் இருக்கு, பிள்ளைங்க பூரா இதுலதான் நடமாடணும் போகணும், வர்ற பொதுமக்கள் பூரா இதுலதான் நடமாடி போயிட்டு வரணும். இதுல பெரிய சுகாதார கேடு. எங்களால வீட்டுக்குள்ள இருக்க முடியல, வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல. என்ன செய்யறதுன்னு நாங்களும் முனிசிபாலிட்டிக்கு போன் பண்ணி சொல்றோம், கவுன்சிலருக்கு போன் பண்றோம், யாருக்கு போனாலும் வண்டி இல்ல என்ன சொல்றாங்க. ஒரு ஆள் வந்து பார்த்தாரு, அப்படியா இது மேடு ஆகணும், இந்த இடத்த மேடு பண்ணுங்க அப்படி போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, அதை தோண்டி பார்த்துட்டு அவ்வளவுதான், ஒன்னும் செய்ய முடியாது, வண்டி வரணுங்க, வண்டி இல்லைன்னு சொல்றாங்க, வண்டி வரவே மாட்டேங்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் பகுதியில் மாநகர அரசு பேருந்து மீது கல்வீசி தாக்கிய வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே சாலையில் கிடந்த தண்ணீர் பாட்டிலில் அரசு பேருந்து சக்கரம் ஏறி இறங்கிய போது அதில் இருந்து தண்ணீர் வாலிபர் ரபிக் ராஜா மேல் தெரிந்ததாக கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த ரபிக் ராஜா கல் எடுத்து அரசு பேருந்தை தாக்கியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் சைவ வைணவ அடையாளங்கள் மற்றும் பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அமைச்சர் பொன்முடியை தமிழ்நாடு அமைச்சரவையில் இருந்து நீக்க வலியுறுத்தி பறைய பேரியக்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்து ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மது விற்க தடை செய்யப்பட்ட மகாவீரர் ஜெயந்தி அன்று லஞ்சம் பெற்றுக்கொண்டு மது விற்பனைக்கு அனுமதி அளித்த ராஜதானி சார்பு ஆய்வாளரை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களின் நலன்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவும் சட்டவிரோத செயல்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு அனுமதி அளித்து தமிழக அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாகவும் செயல்பட்டு வரும் சார்பு ஆய்வாளரை பதவி நீக்க கோரியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதாக கட்சியினர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். சாமானிய மக்களிடம் மிரட்டி பணம் பறிக்கிறார். உத்தரவாதமாக சொல்லுகிறோம், ஒருவரிடம் வேறொருவர் வங்கி கணக்கில் பணத்தை போட சொல்லி பணம் பெற்றிருப்பது ஆதாரபூர்வமாக இருக்கிறது. எனவே மக்களை பாதுகாக்க வேண்டிய, சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையே முதல்வரின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கின்ற, முதல்வரிற்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகின்ற, அவப்பெயர் ஏற்படுத்துகின்ற இத்தகைய அதிகாரிகள் இங்கே பணியாற்றுவது கூடாது. சாமானிய மக்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்பை ஏற்படுத்திய இந்த அதிகாரியை உடனடியாக துறை ரீதியான முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்றைக்கு தெருமுனை விளக்க போராட்டம் நடைபெற்றது. கோவையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தங்கி இருந்த விடுதிக்கு அருகாமையில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக வெளியான புரளியால் பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். கோவை உக்கடம் பகுதியில் அமைந்துள்ள நரசிம்மர் ஆலயத்தில் சமீப காலமாக அரசு ஊழியர்கள் சிலரின் அத்துமீறிய செயல்களால் பக்தர்கள் மிகுந்த வேதனை அடைந்துள்ளனர். சுவாமி தரிசனத்துக்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கும் பக்தர்களிடம் ரசீது வழங்கும் ஊழியர்களும் கணக்காளர்களும் சில்லறை கொடுத்து டோக்கன் வாங்குமாறு வற்புறுத்துவதாகவும், சில்லறை இல்லை என்று சொல்பவர்களிடம் அர்ச்சனை கிடையாது என்று கூறி ஊழியர்கள் வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபடுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டத்தில் இருந்து அடிக்கடி ரேஷன் அரிசிகளை வெளிமாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கரூர் தான் தோன்றி மலைப்பகுதியில் மினி லாரியை சோதனை செய்தபோது லாரியில் ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மினி லாரியில் ரேஷன் அரிசி கடத்த முயன்ற முகமது இஸ்மாயில், முகமது ஜியாவுதீன், மோகன் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பேர் கட்டிடப் பணியை முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்ப அருப்புக்கோட்டையில் இருந்து நாமக்கல் மார்க்கமாக பெங்களூருக்கு செல்லும் ரயிலில் ஏறிச் சென்றுள்ளனர். அப்பொழுது ரயிலில் ஏறிச் சென்ற சங்கர் என்ற நபர்
படியில் அமர்ந்து பயணம் செய்தபோது ராசிபுரம் அருகே நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இறந்தவரின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தனியார் மண்டபத்தில் தன்னார்வ அமைப்பின் சார்பில் 4ஆம் ஆண்டு இரத்த தான முகாம் மற்றும் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் பள்ளிப்பாளையம் அகராகரம் பகுதியைச் சேர்ந்த நவீன்ராஜ் என்ற இளைஞர் இரத்த தானம் செய்தபோது திடீரென மயங்கி விழுந்து கீழே விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடியில் பேருந்து நிலையம் அருகே திமுக சார்பில் தொடங்கப்பட்ட நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள், தண்ணீர், நீர்மோர் வழங்கினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.